ஆ பதிவேடு, அதாவது ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிராமத்தின் மிக முக்கியமான பதிவேடு அதுதான் ஆ பதிவேடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆ பதிவேட்டில் என்னென்ன விவரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிராமத்தின் சர்வே எண் அது இருக்கும். அதே போல் நிலத்தோட வகைகளின் வரி அதுவும் இந்த ஆ பதிவேட்டில் தான் இருக்கும். அதே போல் ஒரு நிலத்தோட பழைய வரலாறு, அதே போல் நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா அப்படிங்கிற டீட்டெயிலும் இந்த ஆ பதிவேட்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் மானாவாரி பிரிவுகள், பட்டா விவரங்கள், அதே போல் கிணறு, ஏரி, இந்த மாதிரி எந்த டீட்டெயிலை வேண்டுமானாலும் நம்ம இந்த ஆ பதிவேட்டில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் இந்த ஆ பதிவேட்டுக்கு ஏன் நம்ம ஆ பதிவேடு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் முதல் எழுத்து, அதாவது உயிர் எழுத்து ஆ அப்படிங்கிறதுனால இந்த ஆ பதிவேட்டுக்கு முதன்மை பதிவேடு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஆ பதிவேடு அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க வருவாய்த்துறையினர். அதே போல் ஆங்கிலத்தில் முதல் எழுத்து ஏ அப்படிங்கிறதுனால இதை ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஏ பதிவேடு, அதாவது ஆ பதிவேடு எப்படி உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவெல்லாம் நிலவரி திட்டத்துறை அந்த கிராமத்தின் நிலத்தை அளவீடு செய்கிறார்களோ அப்போதெல்லாம் இந்த ஆ பதிவேடானது உருவாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்.